அவங்களுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு சாமி கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. நீ என்ன வேண்டிக்கிறியோ யாருக்கு தெரியும்? அந்த மாயாவை உள்ள சேர்த்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ. அக்கா, அவர் கூட இன்னும் வரலக்கா. என்னாச்சுன்னு தெரியல. எல்லாரும் வந்துருவாங்க பார்வதி, கவலைப்பட வேண்டாம். அண்ணி, உங்ககிட்ட மாயாவோட போன் நம்பர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆ, ரூம்ல இருக்கு. இரு, எடுத்துட்டு வரேன். ம். அண்ணி, நடக்கிறதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா கடைசியில ஜானகி அக்காவுக்கு தான் பிரச்சனையா வந்து முடியுமோன்னு பயமா இருக்கு. வசமா சிக்கிட்ட. இவ மட்டும் இல்ல, ஜானகியும் சிக்கிட்டா. இனி ரகுராம் குடும்பத்தை எப்படி சிதைக்கணுங்கிறத பத்தி தான் நாம யோசிக்கணும். மாயா, ஏய், இங்க வா. அங்க நிக்கிறா பாத்தியா, தனலட்சுமி. எங்க போயிருப்பா? அவளை போய் தூக்குங்க. போ போ. எங்க? ஏய், எங்க அவ எங்க போனா?
எங்கடா அவ? அவளை எங்கேயும் காணுமா? கோல்டன் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்களேடா. அவ மட்டும் மிஸ் ஆகவே கூடாது. அவ எங்க இருந்தாலும் தூக்குங்கடா. வாங்க வாங்கடா. வாங்க. பிஸின்னு வருது. அப்ப யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. கொடுங்க. திரும்ப பண்ணி பாக்குறேன். பிஸின்னு தான்க்கா வருது. தனா மாயா கூட தான் இருக்காளா இல்லையான்னு தெரியலையே. ஏன் அப்படி சொல்ற? தனாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு மாயா யார் கூட இவ்ளோ நேரம் பேச போறா? எனக்கு என்னமோ தனாவும் மாயாவும் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு தோணுது. அண்ணி, நம்ம நம்பிக்கையோட இருக்கிறது வேற. ஆனா நம்மளோட நம்பிக்கை ஏதோ பஸ் பேரு மாதிரி இருக்கே. அப்படின்னா மாயா பஸ் புக் பண்ணி ஊரை விட்டு போறாளா? அமெரிக்கா போக போறாளோ? அப்போ சந்தியாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம், அவளுக்கு நான் கொடுத்த வாக்கு, அவ கூட போன தனலட்சுமி, ஆண்டி சொல்லு. ஆட்டோ பிடிக்க போறேன் ஆண்டி. பஸ் ஸ்டாண்ட் போ. அதான் பஸ் நம்பர் சொன்னேன்ல. சாரி ஆண்டி, உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டேன். நான் பஸ்ல ஏறிட்டு கால் பண்றேன். பஸ் ஸ்டாண்ட் போகணும், வரீங்களா? டைம் ஆச்சு, சீக்கிரம் சொல்லுங்க. எவ்வளவு தரீங்க? எவ்வளோன்னு சொல்லுங்க, கொடுக்குறேன். சீக்கிரம் ஆட்டோ எடுங்க. உட்காருங்க. மச்சி, செம்ம பீஸ் ஒன்று மாட்டிருக்கு. நான் பிக்கப் பண்ணிட்டு போறேன்.
நீங்க ஃபாலோ பண்ணி வந்துருங்க. ஹலோ, எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. என்ன டிராப் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஃபோன் பேசுங்க. டேய் சீக்கிரம் வாங்கடா. ஹலோ, குணசேகர், தனலட்சுமி உங்க பொண்ணை பார்க்க வந்தாளா? ஐயோ, வரலையா? சரி சரி, ஒன்றும் இல்லை. உங்க பொண்ணை பார்த்து ஏதோ நோட்ஸ் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் கேட்டேன். சரிப்பா சரிப்பா, நான் அப்புறம் பேசுறேன். எங்க போயிருப்பா? அங்கேயும் போகல, அவங்களும் தெரியலேன்றாங்க. எல்லாருக்கும் போன் பண்ணி வேற கேட்டாச்சு. இப்ப எங்க தான் போயிருப்பாங்க? லேட் ஆனா வீட்ல எல்லாரும் பதறி இருப்பாங்கன்னு தெரிய வேண்டாம். ஒரு போன் ஆவது பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சொல்றதுக்கான வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பாங்கல்ல. ஏதோ ஏதோ சிக்கல் இருக்கு. என்ன சிக்கலோ? அண்ணன் வீட்டுக்கு வரதுக்குள்ள அவ வந்துட்டானா சரி. போறவ தனியா போய் தொலைய வேண்டியதானே. அப்பாடா ஒழிஞ்சதுன்னு விட்டுருக்கலாம். கூட தனலட்சுமியை சேர்த்து எதுக்கு கூட்டிட்டு போனோம்? இனிமே அவ வந்தா கூட அந்த அமெரிக்காக்காரிய வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னடா? அம்மா, ஜானகி பெரியம்மா கூட காணோம். நீங்க கூட்டிட்டு வர சொன்னீங்கன்னு வீட்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டமா, எங்கேயுமே இல்லம்மா. என்ன? அமெரிக்கா போகணும்னு சிவலிங்கத்துக்கு 1008 குடம் தண்ணி ஊத்துனாங்கல்ல. இப்போ தனலட்சுமியை காணோம், கண்ணுல காட்டுன்னு எங்கேயாவது போய் பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கா, காணாம போனது அவங்க பெத்த பொண்ணு. சும்மா இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. ஏய், நான் என்னடா தப்பா பேசினேன்? இவ்வளவு நேரம் நம்ம கூட தானே இருந்தாங்க. எங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்ப எங்க போய் தேட முடியும்? யாரையும் போய் தேட வேண்டாம். தனலட்சுமியை நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்தா போதும். கடவுளே, ஏன்தான் இப்படி குழப்பத்துக்கு மேல குழப்பம் நடக்குதுன்னு தெரியலையே. தனலட்சுமி எங்க இருக்காளோ? எங்க போன மாயா? இப்படி என்ன தனியா விட்டுட்டு போயிட்டே. கோயிலுக்கு வந்த எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு மாயா. நீ எங்க போன? சீக்கிரமா வா மாயா. ஜானகி மக வசமா சிக்கிக்கிட்டா. டேய் வாங்கடா.
ஜானகி அந்த வீட்டை விட்டும் ரகுராம விட்டும் போக போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அழாதம்மா. அப்பா மாயா எங்கம்மா? தெரியலப்பா. 2 பேரும் தான் கோயிலுக்கு போனோம். என்ன கண்ணை மூடி சாமி கும்பிட சொல்லுச்சு. நீ கண்ணு முடிச்சு பார்க்கும்போது மாயா அங்க இல்ல, அப்படிதானே? ஆமாப்பா. எப்படி சொல்றீங்க? மாயா உன்னை பயன்படுத்திக்கிட்டு அவளோட காரியத்தை சாதிக்க போயிட்டா. இல்லப்பா, அவ ஏன் கூட தான் இருந்தா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா. எப்படி காணாம போனான்னு தெரியலப்பா. வாங்கடா. ஏமா வர சொன்னீங்க? அந்த ஆளை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்துருப்போம்ல. இங்க வா. யாரடா அடிச்சு தம்சம் பண்ணுவ? ரகுராமையா? அதுக்கு நீ 100 தடவை பிறந்து வரணும். அவரை பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற காளைங்களே கதி கலங்கி நிக்கும். இந்த ஏரியால அவர் அடக்காத ஒரு காலம் கூட கிடையாது. அவர் இறங்குனா உங்க மொத்த பெரிய சொடக்கு போடுற நேரத்துல தம்சம் பண்ணிடுவார். முதல்ல உங்க உயிரை காப்பாத்திக்க வண்டியில ஏறுங்கடா. வாங்கடா. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. என்னாச்சு? இதோ பார்க்குறேம்மா. என்னாச்சு? ரிப்பேரா? ஆமாண்ணா, பார்ட்டி உள்ளதா இருக்கு. ஹலோ, ரெடி ஆகுமா ஆகாதா? எனக்கு டைம் ஆச்சு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல. ம் ம் யோசிக்காதீங்க மேடம், வாங்க நம்ம ஆட்டோல போலாம். என்ன அப்படி பாக்குறீங்க? காசே கொடுக்க வேணாம், ஃப்ரீயா போலாம்.
ஏய் ஓடாத நில்லு ஏய் ஏய் இங்க போறியா இல்லையா